சட்டியில் எண்ணெய் ஊற்றியே கடுகு கொஞ்சம் போட்டே. எப்படின்னு பார்த்தீங்கன்னா கொள்ளு சும்மா கொஞ்சம் இருந்தால் போதும். ஒரு கைப்பிடி அளவு நல்லா ஒரு ஃபுல்லாக கைப்பிடி அளவு எடுத்து கழுவிட்டு குக்கரில் வேக போட்டுடலாம். கொள்ளு ஃபுல்லாக இப்போ இதில் போட்டாச்சு ஒரு கைப்பிடி அளவுக்கு. இப்போ தண்ணி கொதிக்குது. இப்போ குக்கரில் விசில் போட்டு ஒரு 2-3 விசில் விடுங்க. உங்கள் குக்கர் எப்படி விசில் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இதோட 5 விசில் வந்துருச்சுங்க. இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது ப்ரெஷர்லாம் அடங்குற வரைக்கும் அப்படி இருக்கட்டும், போதும். அது விசில் அடங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து புளியை நல்லா கழுவிட்டு நான் ஊற வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் ஊற வச்சுருக்கேன். இப்போ என்னென்ன தேவைன்னு பார்த்தலாமா? மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, கொத்தமல்லி 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். இதை சின்ன ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு அப்புறமா கொள்ளை என்ன பண்ணலான்னு அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ இது கூடவே நம்ம என்ன பண்ணணும்னா இந்த குக்கரில் இருக்கிற கொள்ளை எடுத்து இதிலே போட்டு அரைச்சிக்கலாம். அப்புறம் இந்த கொள்ளு தண்ணியை இதை அப்படியே லைட்டாக இறுத்து விட்டுக்கலாம். இப்போ இந்த கொள்ளை இதில் கூடவே போட்டு அரைச்சிக்கலாம். நம்ம நைஸாக கொஞ்சம் லைட்டாக அந்த கொள்ளு தண்ணி ஊற்றலாம், இல்லை வேறு தண்ணி ஊற்றி கூட நம்ம அரைக்கலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குதுன்ட்டு. இப்போ இதை வலித்து அப்படியே இந்த குண்டானில் ஊற்றலாம். ஏற்கனவே இதில் கொள்ளு தண்ணி இருக்குது, அது கூடவே ஊற்றிக்கலாம். அப்புறம் இதை கழுவி கொஞ்சம் ஊற்றிக்கலாம். நல்லா ரசம் தானே, தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஏன்னா கொள்ளு வந்து நல்லா அரைச்சதுனால கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கும். இந்த மூடியும் இது பண்ணி ஊற்றிக்கோங்க அப்படியே. இப்போ புளி தண்ணி நான் கரைச்சி வச்சுருக்கேன். கொஞ்சமாக தான் புளி போட்டிருக்கேன். இதுக்கு மேலே நம்ம தக்காளி கொஞ்சம் அப்படியே அடித்து விட்டு போட்டுக்கலாம். அதனால் நீங்கள் இப்படி அரிஞ்சு மிக்ஸி இதில் போட்டு அடித்து எடுத்துக்கோங்க. இது பாருங்கள், இதெல்லாம் அறுத்து எடுத்துருங்க. இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, அப்புறம் நல்லா இருக்காது. இந்த தக்காளி இந்த இதை எப்படி எடுக்கணுன்னா இங்கே பாருங்கள், நல்லா கத்தி வச்சு இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இது வந்துடும் அப்படியே. அவ்வளோதான். இப்போ நீங்கள் அரிஞ்சு போட்டுக்கலாம். ஏற்கனவே கழுவி வச்சுருக்கேன் தக்காளியை. நல்லா பெரிய பழமாக 3 பழம் எடுத்திருக்கேன். பாருங்கள், இங்கே ஒரு பழம், இது பழம். இப்போ தக்காளி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டோம் நம்ம. பாருங்கள், இதை அப்படியே ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு இதையும் கொஞ்சம் அலசி அப்படியே ஊற்றிக்கலாம். அவ்வளோதான். இப்போ தேவையான அளவு உப்பு, தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, வரமிளகாய் 2 கிள்ளி போட்டு தாளித்தா நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். எங்கள் ஊர் சைடெலாம் நாங்கள் இப்படி தான் செய்வோம். சளிக்கு ரொம்ப நல்லது. இப்போ பாருங்கள், உப்பு தேவையானதும் போட்டுக்கலாம். கல்லுப்பு பார்த்து போடுங்க. அடுத்தது கொத்தமல்லி தழை கழுவி வச்சுருக்கிறேன். இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம். கடைசி இறக்கும்போது கொஞ்சம் நல்லா தூவி இறக்குனா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. தண்ணி ஊற்றி எல்லாம் எடுத்துவோம். இப்போ குடிச்சு பார்த்தீங்கன்னா உப்பு எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சிடும் உங்களுக்கு. அதை பார்த்துக்கோங்க. நல்லா காரம் எப்படி இருக்குங்கிறது பார்த்துட்டு, காரம் கம்மியாக தான் போட்டிருக்கேன். வரமிளகாய் கிள்ளி போட்டு நீங்கள் தாளிச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் கலரு நல்லா இருந்தால் கலராக தெரிஞ்சால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா லைட்டாக போட்டுக்கோங்க. பாருங்கள், கொஞ்சமாக ஊற்றி வேறு பாத்திரத்தில் நான் ஊற்றி வச்சுட்டு, இப்போ கடைசியாக இப்போ பூண்டெண்ணெய் கழுவி வச்சுருக்கேன். நல்லா தோலோடு தான் வச்சுருக்கேன். ஏன்னா தோலோடு இருந்தால் அது நல்லது. தோலோடு போடுறது நல்லது தான். தோல் எடுக்கணும்னு அவசியம் இல்லை. தட்டி தான் நம்ம போடுறோம். அதனால் நல்லா தட்டிக்கோங்க. இப்படி உலக்கு வச்சு இப்படி குழவிக்கல்லில் தட்டி எடுத்துக்கோங்க. நல்லா இப்படி தட்டிக்கிட்டிங்கன்னா அவ்வளோதான், எல்லாம் நல்லா தட்டியாச்சு. இப்போ இதை தாளிக்கிறதுக்கு இப்போ ரெடி பண்ணலாம் நம்ம. இப்போ இந்த பாத்திரத்தை நான் கழுவிட்டு இந்த பாத்திரத்தை வச்சுருக்கேன். ஊற்றிருக்கேன். இப்போ காரம் ஓரளவுக்கு இருக்கிறதுனால வரமிளகாய் நான் கம்மியாக தான் போடுறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பாப்பா இருக்குது, அப்புறம் அது சாப்பிடாது. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு நல்லா 1 ஸ்பூன் போட்டேன். போதும். வரமிளகாய் 2 போட்டேன். கருவேப்பிலை கழுவி வச்சுட்டு அதையும் போட்டேன். அது போட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ நல்லா இது வணங்கின பிறகு அவ்வளோதான். இந்த பூண்டு பாருங்கள், நல்லா இப்படி எடுத்து போட்டு அடுப்பை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கணும். அடுப்பை இப்போ பூண்டு எல்லாம் போட்டாச்சு. அடுப்பு கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வணக்கட்டும். நல்லா வணங்கின பிறகு
இந்த பெருங்காயத்தூள் இருக்குல்ல, அது கொஞ்சம் இப்படி போட்டுக்கோங்க. எவ்வளோ தேவையோ அது போட்டுக்கோங்க. பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்தே நான் போட்டிருக்கேன். இப்போ நல்லா இதாகிடுச்சு இப்போ இந்த ரசத்தை தூக்கி ஊற்றி கப்புன்னு மூடி வச்சிடணும். இந்த கொத்தமல்லி தழை கழுவி வச்சுருக்கேன். கொஞ்சம் நுரக்கட்டட்டும், அப்போ போட்டுக்கலாம் நம்ம. இப்போ ரசம் நுரக்கட்டிடுச்சுங்க. இப்போ லைட்டாக இந்த கொத்தமல்லி தழை போதும், ஏற்கனவே போட்டிருக்கேன், அதனால் கொத்தமல்லி தழை போதும். அப்படி மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சு அது கொதி வர்ற ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், சூடாக வெள்ளை சாப்பாடு வடித்து வச்சுருக்கேன். என் பையனுக்கும் என் மருமகளுக்கும் இப்படி இருந்தால் தான் பிடிக்கும். அவங்களுக்கு சளி பிடிச்சிருக்குங்க, அதனால தாங்க நான் கொள்ளு ரசம் வைக்க சொன்னாங்க 2 பேரும். நான் வச்சுட்டேங்க. அவ்வளோதாங்க, நுரக்கட்டிடுச்சு. ஒரு 2 கொதி, அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். 2 கொதி வந்துருச்சு, அப்படியே ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. அவ்வளோதாங்க. இந்த வெள்ளை சாப்பாடு வடித்து வச்சுட்டேன். ஒரு ரசம் நான் இப்போ தாங்க சாப்பிட்டேன், அதனால சாப்பிட்டு காட்ட முடியாது. என் பையன் வரணும், அப்போ தான் என் மருமக சாப்பிடும். சரிங்க, இதுதான் கொள்ளு ரசங்க. இப்படி தான் நாங்கள் வைப்போம். சளிக்கெல்லாம் ரொம்ப நல்லது, சளிக்கெல்லாம் நல்லா கேட்கும். இந்த மாதிரி ரசம் வச்சு நீங்கள் வெறும் டம்ளரில் ஊற்றி கூட குடிக்கலாம். அருமையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களே இது மாதிரி வச்சு பாருங்கள். வச்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் உங்களுக்கு கூட அடுத்த வீடியோ உங்களுக்கு வரும். ஓகே, நன்றி.